குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை தொடர்ந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம். எத்தனை மகான்கள் இந்த பாரத பூமியில் அவதாரம் செய்திருக்கிறார்கள். எத்தனை மகான்கள் நமக்கு தங்களது இன்னருளை இன்றைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சைவமா, வைணவமா, சாக்தமா, இப்படி எல்லா பிரிவுகளிலும் அந்த காலத்தில் பல மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யாரை பின்பற்றி வாழ வேண்டுமோ அந்த மகானை பின்பற்றி, அந்த தெய்வத்தை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அடியார்களும் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள். நம்ம நிறைய படிக்கிறோம். இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற மகான் பேரு விருப்பாட்சி தேவர்னு பேர். திருவண்ணாமலையோடு தொடர்பு படுத்தப்படுபவர். இவருடைய காலம் 500 ஆண்டுகளுக்கு முன்னால். திருவண்ணாமலையில் மலையில் நிறைய குகைகளில் உண்டு. அதில் விருப்பாட்சி குகை அப்படின்னு ஒரு குகை உண்டு. விருப்பாட்சி தேவர் அவர் தவம் செய்த குகை விருப்பாட்சி குகை அப்படிம்பாங்க. பகவான் ரமணர் 17 ஆண்டுகள் இந்த குகையில் தவம் இருந்திருக்கார். எந்த குகை? விருப்பாட்சி குகை. 1899 1916 வரைக்கும் 17 வருட காலம் இந்த விருப்பாட்சி குகையில் தவம் இருந்திருக்கார். ஏன் இந்த குகைக்கு ரமணர் வந்தார்? எப்படி ரமணர் இந்த இடத்துக்குள்ள வந்தார் அப்படின்னா, ரமண பகவான் மதுரையில் இருந்து திருவண்ணாமலைக்கு வர்றார். திருவண்ணாமலை, அண்ணாமலைங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இந்த அண்ணாமலையிடம் சரணடைய வேண்டும்னு ரயிலில் புறப்பட்டு வந்து திருவண்ணாமலைக்கு வர்றார். அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணி முடித்த பிறகு ஆலயத்தினுள் இருக்கக்கூடிய பாதாள லிங்கேஸ்வரர் சந்நிதியில் தவம் இருக்கார். இந்த பாதாள லிங்கேஸ்வரர் சந்நிதியில் தவம் இருக்கிற போது தான் பல சிறுவர்கள் அவர் மேலே கல் விட்டு எறிகிறது, அவரை காயப்படுத்துவது, இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணினாங்க. பல காலம் அவர் இருக்கிறதே தெரியலங்க. உடம்புல கரையான்லாம் புற்று வந்ததாக சொல்வார்கள். சேஷாத்ரி சுவாமிகள் தான் அவரை மீட்டு வெளியில் கொண்டு வந்தார். அப்படி வெளியில் கொண்டு வந்த பிறகு ரமண பகவான் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தனது தவமானது தொடர வேண்டும், எந்த இடத்துல மனிதர்களது சஞ்சலம் இல்லாமல் காணப்படுகிறதுன்னு பார்க்கிற போது மலைக்கு மேலே விருப்பாட்சி குகைக்கு வந்தார். இந்த குகையில தான் தவம் இருக்க துவங்கினார். இந்த விருப்பாட்சி தேவர் அப்படிங்கிற மகான் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். குகை நமச்சிவாயர் அப்படிங்கிற ஒரு மகானுடைய ஆலயம், சமாதி மேல இருக்கு, திருவண்ணாமலையில் இருக்கு. குகை நமச்சிவாயர் பெரிய மகானவர். அவர் எங்கிருந்து வந்தார் திருவண்ணாமலைக்கு அப்படின்னா, ஸ்ரீசைலத்திலிருந்து வந்தார். ஆந்திராவில் ஸ்ரீசைலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய சிவாலயம். 12 ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் ஸ்ரீசைலமும் ஒன்று. அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் அழைக்க அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வர யாரு? குகை நமச்சிவாயர். அவர் புறப்பட்டு வருகிற போது அவருடைய இந்த பயணத்தில் தன்னையும் இணைத்து கொண்டவர் விருப்பாட்சி தேவர். அவருடைய வந்துட்டு திருவண்ணாமலைக்கு வர. இந்த குகை நமச்சிவாயருக்கு நிறைய சீடர்கள் உண்டு. அதில் பிரதானமான சீடர்கள் 2 பேர். ஒன்று குரு நமச்சிவாயர், 2வது விருப்பாட்சி தேவர். இவங்க 2 பேர் பிரதானம். இவங்க 2 பேர் தான் முக்கியமானவங்க. இந்த சீடர்களோடு யாத்திரை வருகிற போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து தான் போகணும், நடந்து தான் போவாங்க. அதுவும் சித்தர் பெருமக்கள், குருமார்கள், மகான்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் நடந்து தான் போவாங்க. அதுபோல் ஒரு நடை யாத்திரை வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ராஜா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்னா ஏதான குதிரை வண்டி, ஏதான வண்டியில் பயணம் செய்வாங்க. இவர் நடந்து வந்துட்டுருக்கார். யார்? குகை நமச்சிவாயர் தனது சீடர்களுடன் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இவர்களது யாத்திரையில் பார்த்திங்கன்னா நிறைய சிவனடியார்கள் காணப்படுவார்கள். வரவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அந்த நமச்சிவாய நாமத்தை முழங்கினபடி வருவாங்க.
அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பகுதி. இப்போ நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு ட்ரெயினில் போகிறோம். சென்னையிலேருந்து நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்கன்னா, சென்னை தமிழ்நாடு, அடுத்து உடனே டெல்லி வந்துடுமா? வராது. ஆந்திரா வரும், கொஞ்சம் கர்நாடகத்தை கொஞ்சம் கடப்போம், அப்புறம் மகாராஷ்டிரா வரும், அப்புறம் ஒரு ஸ்டேட்டாக வரும். ஒரு 5-6 மாநிலத்தை கடந்த பிறகு தான் டெல்லிக்கு நம்ம போக முடியும் இல்லையா? உடனே டெல்லிக்கு போக முடியாது. அதுபோல் இவங்க யாத்திரை வராங்க, பல பகுதிகளை கடக்கணும். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியையும் ஒரு சிற்றரசன், ஒரு குறுநில மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான். அப்படி இவர்கள் யாத்திரை வருகிற போது இவர்கள் கடந்து செல்கிற அந்த குறிப்பிட்ட பகுதியை ஒரு முகலாய அரசர், ஒரு இஸ்லாமியர் ஆண்டு கொண்டிருந்தார். ஒரு நவாப்னு சொல்லுவாங்க, ஒரு நவாப் ஆண்டு கொண்டிருந்தார். அவங்களுக்கு நம்ம மதத்தை பற்றி அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது. சொல்ல முடியுமா? அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த நவாப் என்ன பண்ணுறார், தனது பகுதி வழியாக நமச்சிவாய நாமத்தை சொல்லி சில சிவனடியார்கள் யாத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு பார்த்து தனது அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார். அவருடன் படைகளும் வருகின்றன. இந்த யாத்திரையும் கிட்டத்தட்ட வந்து கொண்டிருக்கிறது. சிவனடியார்களை பார்த்தவுடனே அந்த குறுநில மன்னரான நவாப் கேட்கிறார், என்னமோ எல்லாரும் சைவம்தான் உயர்ந்தது, சிவபெருமான் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் இந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். குகை நமச்சிவாயர் சொல்கிறார், குகை நமச்சிவாயர் பேசுகிறார், சிவன் தான் பரம்பொருள், சைவம்தான் உயர்ந்த சமயம் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப மெதுவாக தன்மையை அடுத்து சொல்கிறார். நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னா என்னது? நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னா அதை நிரூபித்து காட்டுங்க, எனக்கு நிரூபித்து காட்டுங்க அப்படிங்கிறார். எப்படி நிரூபிக்கணும்? குகை நமச்சிவாயர் கேட்கிறார் இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தட்ட சொல்கிறோம், அவர் ஏற்றுக்கும்படியாக சொல்லணும் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை கேட்டு அவர் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா தன்மையாக, இங்கிதமாக, சரி சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஒரு விவாத பொருள் ஆகக்கூடாது சார். பேச்சுங்கிறது ஒரு கலை. அது பேச்சுங்கிறது சும்மா ஒரு பரிமாற்றம் மட்டும் கிடையாது, ஒரு கலை அது. சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் பேசிய காரியத்தை சாதிச்சுடுவான்டா, அவன் பேசியே சாதிச்சுடுவான் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேரை சொல்லுவோம், அவன் பேசிய ஆளை கொன்னுடுவான் அப்படிம்போம். பிளேடு. பேச்சுங்கிறது சாதா விஷயம் இல்லை, கலை அது. குகை நமச்சிவாயர் ஒரு பண்பட்ட மகானவர். அவர் சொல்கிறார், அந்த நவாப் கிட்ட சொல்கிறார், ரொம்ப தன்மையாக சொல்கிறார், சிவன் தான் பரம்பொருள், சிவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆதி மூலம், எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். இல்லை நான் சொல்கிறபடி நீங்கள் பண்ணி காமிங்க. எப்படி? நான் சொல்கிறபடி நீங்கள் பண்ணி காமிங்க. நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சு சிவபெருமான் தான் பரம்பொருள், சைவமே உயர்ந்த சமயம் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேனோ அதன்படி நிலையில் நீங்கள் செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிற. சரி, என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படிங்கிறார். இந்த நவாப் சொல்கிறார், இதோ பக்கத்தில் ஒரு உலை, இரும்பு உலை காணப்படுகிறது பாருங்கள் அப்படிங்கிறார். இந்த வீதியில் ஒரு இரும்பு உலை, ஒரு பற்றை ஒன்று இருக்குது, தகிக்கிறது. நவாப் சொல்கிறார், ஒரு இரும்பு பட்டை, ஒரு இரும்பு துண்டை அந்த உலையில் போட்டு பழுக்க காய்ச்சிய பிறகு எப்படி மாறும்? செக்கச்சிவேல்னு மாறும், தணல் போல் இருக்கும். இந்த இரும்பெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, உலையில் போட்டு அடிப்பாங்க, போட்டு அப்படி தான் அப்புறம் அடித்து அதை சரி பண்ணுவாங்க. அறுவாள் செய்கிறதெல்லாம் அப்படி தான் செய்கிறது. அது இந்த உலையில் போட்டு அந்த இரும்பு துண்டு செக்க செவேல்னு மாறின பிறகு தகிக்கிற போது
அந்த இரும்பு துண்டை எடுத்து கையில் வச்சுக்கணுமா. நவாப்புக்கு பாருங்க, அந்த இரும்பு துண்டை கையில் வச்சுட்டு சைவமே உயர்ந்த சமயம், சிவபெருமானே ஆதி பரம்பொருள் நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். நவாப் சொல்கிறார். இது சாத்தியமா? ஒரு இரும்பு ஒலைன்னா அது பக்கத்துலேயே போக முடியாது, நம்ம கொஞ்சம் தள்ளி தான் உட்காரணும். அதிலிருந்து வருகிற அனல் இருக்குது பார்த்தீங்களா, கங்கு, அந்த அனலே நம்மளை நிலகொலைய செய்யும். கிட்டக்க போக முடியாது, தகிக்கும், அது கிட்டக்கையே போக முடியாது. ஆனால் நவாப் என்ன சொல்கிறாரு, ஒரு இரும்பு துண்டை நன்கு பழுக்க காய்ச்சிய பிறகு சொக்கச்சவேல்னு இருக்கும், நெருப்போடு இருக்கும், அதை கையில் வச்சுட்டு சிவமே உயர்ந்த பரம்பொருள், சைவ சமயம்தான் உயர்ந்து. யாருன்னு சொல்ல முடியுமோ? எத்தனை பெரிய ஒரு கொடூரமான வேதனை பாருங்க. இதைத்தான் நவாப் சொல்றார். குகை நமச்சிவாயர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இறைவனுடைய உத்தரவு என்ன? எந்த ஒரு காரியமுமே நம்மால ஆகாத காரியம், நல்ல கவனிங்க, நம்மால் ஆகாத காரியம், நம்மளால் முடியாத காரியம், ஒரு ஷார்ட் டயத்தில் ஒரு பெரிய அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்க சில நிறுவனங்களில். ஒரு குறுகிய காலம்தான் இருக்கும், ஆனால் பெரிய வேலையாக இருக்கும். இதை நம்ம தான் செய்கிறோன்னு நினைக்காம இதை குருவோட அருளோடு பண்ணுவோம், கடவுளோட ஆசையோடு பண்ணுவோம், அவருக்கு சமர்ப்பிச்சுடுவோம் அப்படின்னு அவரை பிரார்த்தனை பண்ணி இந்த வேலையை ஆரம்பித்தோன்னா சீக்கிரம் முடியும். எதுவுமே எல்லாமே எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யணும். குகை நமச்சிவாயர் அதைத்தான் சொல்கிறார். பண்ணி முடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், குகை நமச்சிவாயர் விருபாட்சி தேவரை பார்க்குறார். விருபாட்சி தேவரை பார்த்துட்டு, அப்பா நீ தான் இதை செய்ய போகிற அப்படிங்கிற, நீ தான் இதை செய்ய போகிற. என்ன செய்ய போகிறது? பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டை கையில் வச்சுட்டு சிவன் தான் பரம்பொருள், சைவமே உயர்ந்த சமயம் சொல்லணும். நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னு வச்சுக்கோங்க, விருபாட்சி தேவர் இடத்துல நம்ம இருந்தோன்னா நாம் என்ன சொல்லுவோம்? சாமி என்ன விட்டுருக்கேன் சாமி, ஐயோ நான் வீட்டுக்கு வந்து தலை புள்ள, நான் வீட்டுக்கு கடைசி புள்ள, நான் வீட்டுக்கு செல்ல புள்ள, எனக்கு எவ்வளவோ வேலைகள்லாம் இருக்குது குடும்பத்தில் நம்ம சொல்லுவோம். அல்லது விலகுவதற்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் நம்ம முயற்சி பண்ணுவோம். இவர் பார்க்குறார் விருபாட்சி தேவரை, நீ தான் அப்படின்னு பார்த்த உடனே குருநாதரை பணிகிறார். யார்? விருபாட்சி தேவர். குருநாதா இதை நான் பண்ணுறேன், உங்கள் உத்தரவுப்படி நானே எடுத்து செய்கிறேன், கடவுளோட அருளோட உங்களோட ஆசையோட அப்படிங்கிற. நவாப் மன்னர் பார்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் கூட்டம் கூடிவிட்டது, கூட்டம் கூடியாச்சு அந்த இடத்துல. இந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்துட்டாங்க, சிவனடியார்கள் எல்லோரும் கூடிவிட்டார்கள். ஏன்னா பழுக்க காய்ச்சி நெரும்ப கையில் வச்சுட்டு ஒருத்தன் சொல்கிறதுன்னா என்ன சாதாரணமாக? அது அவன் கை என்னாகும், அவன் எந்த அளவுக்கு அவஸ்தைப்பட போகிறான், கை புகையுதா, கை எரியுதா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு, அதுக்கு தானே எல்லாம் இன்றைக்கி ஆசைப்படுறோம். வம்பு தும்பு தேவையில்லாத விஷயங்களில் தான் இன்றைக்கு பலரும் கவனம் செலுத்துகிறோம். கூட்டம் கூடியாச்சு அந்த இடத்துல. குருநாதர் உத்தரவு கொடுத்துட்டார். நவாப் என்ன பண்ணுறார், அந்த உலையில் ஒரு இரும்பு துண்டை கொடுத்து கொதிக்க வைக்கிறார். இரும்பு துண்டை நெருப்பில் போடுகிறார். அது கலர் மாறுது, செக்கச்சிவேல்னு மாறுது. செக்கச்சிவேலுங்கிற ஒரு நிறத்துக்கு மாறின உடனே அதுலேருந்து அனல் பறக்குது. அப்படியே அதை மெல்ல எடுக்கிறாங்க. ஒரு கரண்டி அல்ல, சும்மால கையில் தொட முடியாது, கிட்டக்கே போக முடியாது. அதை எடுத்து ஒரு 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 இடத்துல வைக்கிறாங்க. விருபாட்சி தேவரை பார்க்குறாங்க. யார்? நவாப் பார்க்குறார். அப்பா என்னமோ சொன்னியே, நான் செய்ய போகிறேன்னு சொன்னியே, இதை கையில் வச்சுட்டு உன்னால் சொல்ல முடியுமா? சொல்லு பார்ப்போம். நல்லா யோசித்து பார்த்துக்க. இந்த பழுக்க காய்ச்சிய இரும்பை உன்னுடைய கையில் நீ வச்சாலே தொட்டாலே உன்னுடைய கை ரணமாயிடும். உன் கை இருக்குமா இருக்காதுன்னே தெரியாது. நீ இதை வச்சுட்டு சிவன்தான் பரம்பொருள், சைவமே உயர்ந்த சமயம்னு நீ சொல்ல போறேன்னு சொல்கிற. உன்னால் முடியுமா? யோசிச்சுப்பார் அப்படிங்கிற. எல்லாம் சிவனுடைய அருள், எல்லாம் சிவனுடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு
நான் இதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரை வணங்கிவிட்டு, யார், குகை நமச்சிவாயரை வணங்கிவிட்டு போகிறார். விருபாட்சி தேவர் அந்த துண்டு இருக்குது பார்த்தீங்களா, இரும்பு துண்டு பழுக்க காய்ச்சினது, அதுகிட்ட போகிறார். கூட்டம் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த துண்டை என்ன பண்ண போகிறார், எடுக்க போகிறாரா, அடுத்து என்ன ஆகப் போகிறது, அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இரும்பு துண்டின் அருகே சென்றவுடன் ஒரு கணம் கண்களை மூடி சிவபெருமானை தியானிக்கிறார். நான் சொன்ன பார்த்தீங்களா, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உரிய தெய்வத்திற்கு நாம் அர்ப்பணம் செய்துவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் நம்முடையது இல்லை. கடவுளுக்கு அர்ப்பணம், கடவுள் தான் காரணம், கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம். அதுபோல சிவனை தியானம் பண்ணி அந்த இரும்பு துண்டை எடுக்க போகிறார். நவாப் உட்பட, குகை நமச்சிவாயர் உட்பட அங்கே கூடியிருக்கின்ற அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கையில் எடுக்கிறார். ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு பொருளை எடுப்பது போல கையில் எடுக்கிறார். கையில் வச்சுக்கிறார். சைவமே உயர்ந்த சமயம், சிவபெருமானே ஆதி பரம்பொருள், கண்ணை மூடின்னு சொல்கிறார். எந்த விதமான அவசரம் அவர்கிட்ட கிடையாது. கையில் இரும்பு இருக்கே, சுடுறதே, கொதிக்கிறதே, சட்டுன்னு சொல்லணும் கிடையாது. நிதானமாக சொல்கிறார். அந்த இரும்பு அவரோட கையில் இருக்கு. பழுக்க காய்ச்சின இரும்பு துண்டு அவர் கையில் இருக்கு. ஆனால் அந்த இரும்பு துண்டு அவர் ஒன்றுமே பண்ணலை, அவர் எதுவுமே செய்யலை. அவருடைய கையில் எந்த விதமான மாறுபாடும் தென்படலை. அவர் சொல்லி முடிச்சுட்டு நவாப்பை பார்க்குறார். நவாப் பிரமிச்சு போய் நிற்கிறார். நவாப் மன்னர் பிரமிச்சு நிற்கிறார். என்னடா அது, பழுக்க காய்ச்சின இரும்பை கையில் வச்சிட்ருக்கார். அந்த இரும்பு துண்டை பார்க்கிற போது செக்கச்சிவேல்னு காணப்படுகிறது. ஆனால் இவருக்கு எந்த விதமான தீங்கையும் இழைக்கவில்லை. இவர் சொல்லிட்டார், சிவன்தான் பரம்பொருள்னு சொல்லிட்டார். அப்படியானால் அந்த சிவபெருமானே இதை ஏற்றுக்கொண்டு விட்டாரா? சிவபெருமானே இதை அங்கீகாரம் செய்கிறாரா? அந்த சிவனுடைய அருளால் தான் இவருக்கு எந்த விதமான தீங்கும் நேராமல் இருக்கிறதா? ஆச்சரியப்படுகிறார். அங்கே இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் ஆரவாரம் செய்கிறார்கள். கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. நமச்சிவாய நாமத்தை அத்தனை பேரும் சொல்கிறார்கள். எல்லாம் சொல்கிற போது இந்த இரும்புத்துறை கையில் வச்சுட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், விருபாட்சி தேவர், எம்பெருமான் சிவபெருமானுடைய ஆசிகள் எனக்கு இருக்கின்ற வரை பழுக்க காய்ச்சிய இந்த இரும்பு துண்டும் பழுத்த ஒரு கனிதான், கனினா பழம், பழுத்த ஒரு கனிதான் சொல்லிட்டு அந்த இரும்பு துண்டை வாயில் போட்டுக்கிறாராம். கையில் வச்சுக்கிறதே ஆபத்து, கை போயிடும், கை பொழிஞ்சிடும், கையை போயிடும். அதை வாயில் போட்டுக்கிறாராம். கொதிக்கின்ற அந்த இரும்பு துண்டை வாயில் போட்டுக்கிறாராம். அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் திகைச்சு போய் பார்க்குறாங்க. நவாப்புக்கு பேச்சு மூச்சு இல்லை. நவாப் இந்த காட்சியை பார்க்கிறார். தனது அரண்மனை படை வீரர்களோடு, மந்திரி பிரதானிகளோடு இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். கையில் எடுத்த போதே நடுங்கிட்டார் அவர். யார்? நவாப். என்னடா இந்த அளவுக்கு செய்கிறாரேன்னு அதை வாயிலும் போட்டுக்கொண்டார். யார்? விருபாட்சி தேவர். போட்டுக்கொண்ட பிறகு பார்க்கிறார், நவாப் கையெடுத்து கும்பிட்றார். விருபாட்சி தேவரை பார்த்துட்டு, குகை நமச்சிவாயரை பார்த்துட்டு, ஐயா நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களது கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னிக்க வேண்டும்னு சொல்லிட்டு பல விதங்களில் எந்தெந்த விதத்தில் இவர்களுக்கு மரியாதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதையை அந்த நவாப் மன்னர் செய்கிறார். ஆரம்பத்தில் எப்படி இவர்களை அவமானம் செய்ய வேண்டும், இவர்களை அவமானம் செய்யணும், இவர்களை பரிகாசம் செய்யணும், அதுதான் நவாப் ஆசைப்பட்டது. ஆனால் இறைவனோட அருளோட, குருவோட கருணையோட என்னாச்சு, அதை கையில் எடுத்தது மட்டுமல்லாமல் அந்த இரும்பு துண்டு வாயிலையும் போட்டு முழுகிட்டார். யார்? விருபாட்சி தேவன். இவரோட குகை திருவண்ணாமலையில் மலைக்கு மேலே இருக்குது. நிறைய குகைகள் திருவண்ணாமலை மலைக்கு மேலே இருக்குது. பல மகான்கள் தவம் செய்த குகை. குகை நமச்சிவாயர் அவர் இந்த இடம் இருக்குது, விருபாட்சி குகை இருக்குது,
ஸ்கந்தாசிரமம்னு இருக்குது, பாலாக்குத்து குகை இருக்குது, அம்பாள் தவம் இருந்த குகை இருக்குது, நிறைய குகை இருக்குது. அதாவது இது போன்ற மலைகள் நீங்கள் பார்த்திங்கன்னா சதுரகிரி, கொல்லிமலை, பர்வதமலை, பொதிகை மலை, இந்த மலைகள் எல்லாமே ஆன்மீகத்தினுடைய தன்மை நிரம்பி காணப்படுகிறது. இன்றளவும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் இந்த மலைக்கு போகிறத ஒரு புனிதமாக நாம் நினைக்கிறோம். திருவண்ணாமலையும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான திருத்தலம். இந்த மலையில் விருபாட்சி தேவர் தவம் இருந்தார். பல காலம் அந்த குகையில் தான் இருந்தார். அவர் தவம் இருந்தபோது பல பக்தர்கள் அவரை தரிசனம் பண்ண வருவாங்க. அவர்களுக்கு தனது ஆசிகளை வழங்கியிருக்கார். ரமண பகவான் தன்னுடைய காலத்தில் பாதாள லிங்கேஸ்வரர் கோவிலேருந்து வெளியில் வந்த பிறகு அவர் இந்த இடத்துக்கு தான் வந்தார்னு பார்த்தோம். 17 வருஷங்கள் இந்த இடத்துல தவம் செஞ்சிருக்கார். இந்த விருபாட்சி தேவர் எப்படி சித்தியானார்னா 2 விதமாக சொல்லுவாங்க. விபூதி யோகம், என்ன யோகம்? விபூதி யோகம்னு ஒரு யோகக்கலை. அந்த யோகக்கலையின் மூலமாக தனது உடலை விபூதி பஸ்பமாக மாற்றிக்கொண்டாராம். இந்த உடம்பே திடீர்னு அப்படியே விபூதி ஆயிடும். விபூதி யோகம்னு பேராம். இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு யாகம் நடத்துகிற போது அந்த யாகத்தில் தன்னையே நெய்யாக பாவித்து அவிர்வாகமாக மாற்றி அந்த அக்னியில் தன்னை சமர்ப்பித்து கொண்டார். அதன் பிறகு அவருடைய உடல் பஸ்பமானது, அதாவது விபூதியானது. அதைத்தான் இன்னைக்கு அந்த குகையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த குகையில், எந்த குகையில்? விருபாட்சி தேவர் குகையில் விபூதி பஸ்பங்கள் காணப்படும். இந்த திருவண்ணாமலை பகுதியில் வசிக்கிறவங்க, சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கிறவங்க அந்த நாளில் இருந்து அவர்களுக்கு ஏதேனும் பிணிகள், நோய்கள், உபத்திரவங்கள் அப்படின்னா இங்கே வந்து இந்த விபூதி பஸ்பத்தை எடுத்து இட்டுப்பாங்களாம். பிரசாதமாக எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாம் சரியாக போயிடும். எல்லாம் சரியாக போயிடும். இந்த குகையில் பார்த்திங்கன்னா விபூதி இருக்கும், பஸ்பம் இருக்கும். யார்? தன்னோட உடம்பை இது போல் மாற்றிக்கொண்டு விட்டார். அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய சமாதி அப்படின்னு சொல்லலாம். நம்ம இங்கே தான் கடைசியாக இறைவனோடு கலந்தார்னு சொல்லுவாங்க. ரமண பகவான் இங்கே தவம் இருந்தபோது எத்தனையோ பேர் வராங்க. இந்த விபூதி புஷ்பத்தை பிரசாதமாக எடுத்துக்கிறாங்க. இந்த விபூதி புஷ்பத்தினுடைய அருள் எல்லோருக்கும் எதிர்காலத்தில் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த விபூதி புஷ்பத்தை ஒரு பகுதி எடுத்து ஒரு லிங்கமாக மாற்றினார். எப்படி பண்ணியிருக்கார்? ஒரு லிங்கமாக மாற்றினாராம். ஒரு லிங்க வடிவாக பிடிச்சார். அந்த லிங்க வடிவாக பிடிச்சா இப்போ திருவண்ணாமலையில் எங்கே பார்த்தாலும் லிங்கம் தான், லிங்கம் தான், சிவலிங்கம் தான். எந்த பகுதியில் பார்த்தாலுமே அதை லிங்கமாக பிடிச்சு ஒரு கோவிலாக கட்டணும்னு சுற்றுச்சுவர்லாம் எழுப்புறாராம். யார்? ரமணரே எழுப்புகிறார். ரமணரே கட்டுறாராம். ரமணரே அந்த சுற்றுச்சுவர் எழுப்புறாராம். ஒரு கொத்தனார், ஒரு மேஸ்திரி அவங்க பண்ண வேண்டிய வேலையை இந்த குகையில் தவம் இருந்த ரமணரே தானே ஒரு சித்தாளாக இறங்கி இந்த பணிகளை பண்ணுறாராம். தலையில் முண்டாசு கட்டிட்டு இந்த வேலைகளை செய்கிறப்ப பகவான் ரமணரை தரிசனம் பண்ணணும்னு பக்தர்கள் வருவாங்களாம். முண்டாசு கட்டி வேலை செய்வார். எங்கே? 1899 1916 வரைக்கும் சொன்ன 17 வருஷங்கள். 100 வருஷத்துக்கு மேலே போச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை செய்கிறப்ப, ரமணர் வேலை செய்கிறப்ப பக்தர்கள் வந்து நாங்கள் ரமணரை தரிசனம் பண்ண வந்திருக்கோம், அந்த ரமணர் எங்கே இருக்கார் இங்கே அப்படின்னு அவர்கிட்டே கேட்பாங்களாம். முண்டாசு கட்டிட்டு வேலை செய்யும்போது இவர் தான் ரமணர்னே தெரியாதான். அப்படி அந்த அளவுக்கு அந்த இடத்துல இந்த லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி சுற்றுச்சுவர் எழுப்பி ஒரு சின்ன கோவிலாக கட்டியது சாட்சாத் பகவான் ரமணர். அந்த அவரோட அருள் எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்காக அந்த விபூதியினுடைய அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலேயே பகவான் ரமணர் தானே இறங்கி இந்த கோவிலை கட்டியிருக்காருன்னா விருபாட்சி தேவர் எப்படிப்பட்ட மகானாக இருக்க முடியும்?
இந்த குகையில் ரமணர் தங்கின காலத்தில் தான் ஆதிசங்கரது விவேக சூடாமணியை ஒரு பொழிப்புரையாக உரைநடையாக மாற்றி எழுதினார். நான் யார் ரமணருக்கு ரொம்ப பிரசித்தமானது. நான் யார், நம்மளை பற்றி யோசிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ரமணர் எழுதினதும் இந்த குகையில் தங்கியிருக்கின்ற போது தானா. திருவண்ணாமலைக்கு செல்கின்ற அன்பர்கள் விருமாட்சி தேவர் குகையை தரிசித்து அந்த மகானது அருளை அனைவரும் பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.